சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சூர்யா நடிக்க இருந்த ஒரு பீரியட் ஃபிலிம் தாங்க புறநானூறு. இப்போ அந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யாக்கு பதிலா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கமிட் ஆயிருக்காராம். இதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாராம். அதெல்லாம் என்ன ஏதுன்னு இந்த வீடியோல பார்க்க வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை 2D தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜிவி அவர்களோட 100வது திரைப்படம் இது சூர்யா மட்டும் இல்லாம துல்கர், நஸ்ரியா மற்றும் விஜய் வர்மா போன்றவங்க நடிக்கிறாங்கன்னு நிறைய டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தோட கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வேற லெவல் ஆயிருச்சுன்னு சொல்லணும். ஆல்ரெடி சூர்யா, ஜிவி, சுதா கொங்கரா இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண படமான சூரரை போட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எக்கச்சக்கமான அவார்டுகளை இந்த படம் வாங்கி குவிச்சது, நேஷனல் அவார்டு உட்பட. இந்த காம்போ மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் இப்போ இந்த காம்போ நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா டிவைன் பிக்சர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கமிட் ஆயிருக்காப்ல. சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிற இந்த படத்துல பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வில்லனா பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் சமீப காலமா நிறைய பேர் நடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு படம் பண்றதுல தான் விருப்பம், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்ப சடனா பாத்தீங்கன்னா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங்ல நடிச்சிருந்தாப்ல. சரி அப்படியே நடிக்க வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா இப்ப சுதா கொங்கரா படத்திலேயே இவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்குங்க. ஆல்ரெடி லோகேஷ் பாத்தீங்கன்னா கூலி அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா புறநானூறு படத்துல அவர் நடிக்கவும் போறாப்ல. சிவகார்த்திகேயன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இந்த காம்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் எந்த அளவுக்கு வரப்போகுது, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கவோ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.